அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்பயுமே வச்சிருப்போம் சப்பாத்தி பூரி அடிக்கடி நம்ம சுடுவோம். அதே மாதிரி கோதுமை மாவில் போண்டா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, பெரிய வெங்காயம் ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 5, மல்லித்தலை, கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்குங்க. முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நம்ம குழந்தைங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி போண்டாவில் கலந்துக்கலாங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் நிறைய சேர்த்துக்குங்க. தேவையானது உப்பு, இட்லி சோடா சிறிதளவு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ போண்டா சுடுவதை பார்ப்போம். சோம்பு சிறிதளவு சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்குங்க. 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காய்ந்தவுடன் நாம் இந்த போண்டாவை போட்டுடலாங்க. நாம் எளிதில் இதை தயாரிக்கலாம். இதில் பித்தம் கிடையாது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கீரைகள் நிறையா சேருவதனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குதுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. பொசு பொசுன்னு கோதுமை போண்டா ரெடி. இப்படி பொன் நிறமாக வந்ததையும் எடுத்துருந்தாங்க. நல்ல சுவையாக இருக்கும். அடிக்கடி இதை செய்து கொடுங்க, நம்மளும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லதுங்க கோதுமை போண்டா. சுட சுட கோதுமை போண்டா ரெடிங்க. நம்ம குழந்தைங்க நாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம். அவ்வளோ சுவையாக இருக்குங்க. வீட்லேயே செஞ்சு பாருங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் 4 மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க.